ஏன் வந்து நான் இந்த மாதிரி பார்ல சொல்றேன்னா, என்னுடைய குடும்பங்கள் நீங்க இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக இந்த உலகத்துல வந்து சிலுவையில் மரித்து 3வது நாள் உயிர் தெழுந்தார். அதை நீங்க உங்க மனசுல விசுவாசிச்சா போதும்னு உங்க அடிமை எத்தனை வருஷம் அடிமைத்தன பாவ பழக்கமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல 33 வருஷம் வாழ்ந்தார்னு. 33 வருஷம் அவர் போன இடம் எல்லாம் அற்புதம். நடக்க முடியாதவங்க நடந்தான், பார்வை இல்லாதவனுக்கு பார்வை கிடைச்சிச்சு. அதாவது முடக்குவாதம் வந்து கிடக்கிறவனை யோகப்படுத்தினார். காது கேட்காதவனை காது கேட்க வச்சாரு. செத்தவன் உயிரோடி வந்தான். மதுபானம் நம்மளை சீக்கிரமா மரணத்துக்கு நேரா கொண்டு போகும். ஆனா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு ஜீவனை தருவார். நான் இங்க பொய்யா வந்து சொல்லல, நான் அவ்வளவு பெரிய குடிப்பழக்கத்துக்கு அடிமை. அப்பெல்லாம் காலையில 10 மணிக்கு பாரு, காலையில இருந்து நைட் வரைக்கும் குடிப்பேன். அன்னைக்கு என் வாழ்க்கையில இல்லாத சமாதானமும் நிம்மதியும் இல்லாத வாழ்க்கை இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் என் வாழ்க்கைகளை கிடைச்சிச்சுனே. அதான் இயேசு கிறிஸ்து ரொம்ப நல்லவர். எல்லாருக்காகவும் அவர் பிறந்தார். ஒரு கூட்ட மக்களுக்காக அவர் பிறக்கல, பொதுவானவர். அவரை இன்னைக்கு நான் ஏற்றுக்கொள்ளலைன்னா எனக்கு இன்னைக்கு கல்லறை இருந்திருக்கும்னே. ஏன்னா என் லிவர் குடிச்சு அவ்வளவு நாசம் ஆயிட்டு. ஏன் வந்து நான் இந்த மாதிரி பார்ல சொல்றேன்னா, என்னுடைய குடும்பங்கள் நீங்க கண்டிப்பா நான் இயேசுவை பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா அவரால் நான் உயிரோடு இருக்கிறேன், அவரால் நான் வாழ்ந்திருக்கிறேன். அதே போல உங்க வாழ்க்கையை மாறும்.